பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வரை எபிசோட்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பாண்டியன் சரவணன் அதுக்கு அடுத்தது வீட்டில் எல்லார் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி போட்ட நகை பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டான்னு சொல்லி அடித்து கொடுமை பண்ணி இங்கே பாருங்க அதுக்கான சாட்சியம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வீடியோ ஒன்று காட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. மொத்த பேரையும் தூக்கி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. கோமதி கிட்ட போயிட்டு பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க, அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நான் கேஸை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது எல்லாமே அநியாயத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கிட்டாலையும் சரவணன் ஏற்றுக்கவே மாட்டான். ஏற்கனவே உங்கள் பொண்ணு மேலே பண்ண துரோகத்துக்கு அவன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் வேறு, அதுவும் பொய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையே பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா பொய்யை மட்டும் பேசணும்னு சொல்லிட்டு எங்கள் குடுப்பனை அப்படி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ கூட ஒன்றும் இல்லை, என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லுங்கள், கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் நாங்கள் செத்தாலும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் ஜெயில இல்லை, உங்கள் பொண்ணு அரசி, குழலி, உங்கள் செல்ல மருமக ராஜி, இவங்க எல்லாருமே ஜெயிலில் தான் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.